நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Kindly be seated. ஆமேன். Praise be to the Lord. நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் மறுபடியுமாக அன்போடு கூட வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பல சிட்டியிலிருந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த நாளில் விசேஷமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய ஆலயத்திலே நாம் கூடி வந்திருப்பது மகிழ்ச்சியான சந்தோஷமான காரியம். கர்த்தர் இந்த நாளிலும் இந்த ஆலயத்துக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் சர்வ வல்லமைகளுடைய ஆசீர்வாதத்தினாலும் அவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Glory to God. இந்த வாரத்திலும் இந்த நாளிலே நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் வாசித்த பகுதியிலிருந்து ஒரு சில வசனங்களை தியானித்து நாம் ஜெபிக்கலாம். அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விரும்புகிறேன். இயேசுவானவர் தம்முடைய ஊழிய காலத்திலே எரிகோவுக்கு சென்ற ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்க கேட்டோம். அங்கே ஒரு மனிதனை குறித்து நாம் வாசித்தோம். அந்த மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து காரியங்களை கேட்டுக்கொண்டோம். இன்றைக்கும் அதை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். டுடேஸ் மை டைட்டில் ஆஃப் த மெசேஜ் இஸ் God who seek the lost. God who seek the lost. இழந்து போனதை தேடுகிற தேவன், இழந்ததை தேடுகிற தேவனாகிய கர்த்தர். நம்ம எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் உண்டு. Why did Jesus came into the world? ஏன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார்? He did so many miracles. அநேக அற்புதங்களை செய்தார். அற்புதங்களை செய்வதற்காக இந்த உலகத்திலே வந்தாரா? அவர் வந்ததனுடைய மிக முக்கியமான நோக்கம் உங்களையும் என்னையும் தேடும்படியாக, இழந்து போனதை மனுஷர்களை தேடும்படியாக அவர் இந்த உலகத்திலே வந்தார். உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படியாக, இந்த உலகத்திற்கு ஒரு ரட்சிப்பை உண்டாக்கும்படியாக, இந்த உலகத்திற்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். நாம் வாசிக்கும்போது 10வது வசனத்தை பாருங்கள். லூக் சாப்டர் 19 verse 10ல் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று இயேசு சொல்கிறார். For the Son of Man has come to seek and to save that which was lost. இழந்து போனதை தேடும்படியாக மனுஷகுமாரனாகிய நான் வந்திருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். மனிதர்கள் இழந்து போன போது, மனிதர்கள் தேவனை அறியாமல் இழந்து போன போது அவர்களை மறுபடியுமாக சேர்த்து கொள்ளும்படியாக, அவரை வழி நடத்தும்படியாக இயேசுவானவர் மறுபடியும் இந்த உலகத்திலே அவர் வந்தார். 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் என்றார். நம்மை தேடி வந்து நம்மை ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்திலே வந்திருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஒரு டெஸ்டினேஷன் உண்டு, நம்ம எல்லாருக்கும் ஒரு டெஸ்டினி உண்டு, நம்ம எல்லாருக்கும் ஒரு பர்பஸ் உண்டு, ஒரு பிளான் உண்டு. அந்த நோக்கத்தை தேடி நாம் செல்கிறவர்களாய் காணப்படுகிறோம். வாட் இஸ் த பர்பஸ்? ஐ நீட் டு கோ டு த ஹெவன்லி பிளேஸ். ஐ நீட் டு என்டர் த கிங்டம் ஆஃப் காட். I need to inherit the eternal life. நித்திய ஜீவனை சுதந்தரிக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க வேண்டும். அதற்காகத்தான் ஆலயத்துக்கு வருகிறோம். அதற்காகத்தான் வேத வசனங்களை படிக்கிறோம். அதற்காகத்தான் ஜெபிக்கிறோம். தேவனோடு கூட நாம் ஒப்புரவாகிறோம். அவரோடு கூட நாம் பேசுகிறோம். இயேசு கிறிஸ்துவோடு கூட பேசுகிறோம் என்றால் நித்திய ஜீவனை சுதந்தரிக்கும்படியாக, அசைவில்லாத ராஜ்யமாகிய தேவனுடைய ராஜ்யத்தை நாம் பயபக்தியோடு கூட, பரிசுத்தத்தோடு கூட, விசுவாசத்தோடு பற்றி கொள்ளும்படியாக நாம் இந்த உலகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் அதற்காகத்தான் இந்த உலகத்திலே வந்தார். நம்மை ரட்சித்து மீட்டு எடுக்கும்படியாக, நம்மை ரெஸ்கியூ பண்ணும்படியாக, நம்மை தேடும்படியாக, நம்மை கண்டுபிடிக்கும்படியாக, நம்முடைய டெஸ்டினியை நாம் கொண்டு சேர்க்கும் வரையில் அந்த இடத்திலே வரும்படியாக கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். சில வேளையில் நாம் பேக்ஸ்லைடாக மாறிவிடுகிறோம், இயேசுவை மறுதலித்து விடுகிறோம், அல்லது பின்மாற்றம் அடைகிறோம். மறுபடியுமாக கர்த்தர் நம்மை கட்டுவிக்கிறார். மறுபடியுமாக கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார். He wants to rebuild, restore to enter in the kingdom of God. மறுபடியுமாக நம்மை உருவாக்கும்படியாக, வணையும்படியாக, நம்முடைய டெஸ்டினியை, நம்முடைய நோக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார்.
பல இல்லஸ்ட்ரேஷன் உண்டு. என்னை அட்ராக்ட் பண்ணின ஒரு அருமையான இல்லஸ்ட்ரேஷன் உண்டு. சயின்டிஸ்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு முறை ஜெர்மனியில் பிரின்ஸ்டன் என்கிறதான ஒரு சிட்டியிலிருந்து ரயில்வேல இன்னொரு சிட்டிக்காக அவர் புறப்பட்டு சென்றார். இன் ஹிஸ் ஓல்ட் ஏஜ் ஹீ இஸ் அ ஃபேமஸ் சயின்டிஸ்ட். அந்த சயின்டிஸ்ட்டு அந்த ட்ரெயினில் ஒரு பெட்டியிலே உட்கார்ந்திருந்தார். அப்பொழுது அந்த பெட்டியில் வரும்படி பரிசோதிக்கும்படியாக கண்டக்டர் டிடிஆர் வந்து அவரிடத்தில் டிக்கெட்டை கேட்கிறார். அந்த டேஸில் டிக்கெட்டை வாங்கி அதை பஞ்ச் பண்ணி ஹோல் பண்ணி கொடுப்பார்கள். எனவே அந்த டிடிஆர் கண்டக்டர் இடத்துல டிக்கெட்டை கேட்கிறார். ஐன்ஸ்டீன் டிக்கெட்டை தேடுகிறார். அவருடைய கோட் பாக்கெட்டில் தேடுகிறார், ஷர்ட் பாக்கெட்டில் தேடுகிறார், ஃபேண்ட் பாக்கெட்டில் தேடுகிறார். அன்ஃபார்ச்சுனேட்லி ஹீ லாஸ்ட் ஹிஸ் ட்ரெயின் டிக்கெட்டை அவர் தொலைத்து விடுகிறார். அந்த கண்டக்டர் அவரை பார்த்தபோது அவர் தெரிந்து கொள்கிறார், இவர் யார் என்பதை அவருக்கு நன்றாக தெரியும். கூட இருந்தவர்களுக்கு எல்லாருக்கும் தெரிகிறது, ஹீ இஸ் த கிரேட் சயின்டிஸ்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்பதை அறிந்து கொள்கிறார்கள். எனவே டசன்ட் மேட்டர், நீங்கள் நிச்சயமாகவே இந்த டிக்கெட் எடுத்திருப்பீர்கள், ட்ரெயின் டிக்கெட் வாங்கியிருப்பீர்கள், எனவே நான் உங்களை விட்டு விடுகிறேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், டிக்கெட்டை காண்பிக்க வேண்டாம் என்று கண்டக்டர் கடந்து செல்கிறார். ஆனால் மறுபடியுமாக ஐன்ஸ்டீன் அந்த டிக்கெட்டை தேடிக்கொண்டே இருக்கிறார். அந்த ட்ரெயின் சேருக்கு கீழே அவர் பார்க்கிறார், நீல் டவுன் பண்ணி பார்க்கிறார், எங்கேயாவது மறைந்து காணப்படுகிறா என்பதை அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். மறுபடியுமாக அந்த கண்டக்டர் சொல்கிறார், டசன்ட் மேட்டர், நீங்கள் டிக்கெட்டு தர வேண்டிய என்ற அவசியமில்லை, விட்டுவிடுங்கள் என்று அவர் மறுபடியுமாக சொல்கிறார். அப்பொழுதுதான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அந்த கண்டக்டரை பார்த்து சொல்கிறார், அந்த டிக்கெட்டில் தான் நான் எங்கே போக வேண்டும், எந்த சிட்டிக்கு போக வேண்டும், எந்த சிட்டியிலே நான் இறங்க வேண்டும், என்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள் எந்த சிட்டியிலே இருக்கிறார்கள் என்பதை அந்த டிக்கெட் மூலமாகத்தான் அறிந்து கொள்ள வேண்டும். ஐ லாஸ்ட் மை டெஸ்டினி, அந்த எங்கே செல்ல வேண்டும் என்பதை நான் மறந்து விட்டேன் என்று சொல்கிறார். எனவே தான் அவர் டிக்கெட்டை மறுபடியுமாக அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். He lost his destiny. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை, ஒரு எய்மை, ஒரு பிளானை மறந்து காணப்படுகிறோம். We are all moving from one place to another place. நாம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி கொண்டே இருக்கிறோம். ஆனால் எங்கே போகிறோம், எதற்காக போகிறோம், எதை அச்சீவ் பண்ண ஓடிக்கொண்டிருக்கிறோம், எந்த நோக்கத்திற்காக போய்கொண்டிருக்கிறோம், எந்த டெஸ்டினியை நாம் சந்திக்க போகிறோம் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே மறந்து விடுகிறோம். ஆலயத்துக்கு வருகிறோம் என்றால் நமக்கு, நான் ஏற்கனவே சொன்னது போல, நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு மறுத்தாலும் தேவனோடு கூட இருப்பேன், நித்திய ராஜ்யத்திலே நான் வாசம் பண்ணுவேன் என்ற நம்பிக்கை, ஒரு டெஸ்டினி, ஒரு நோக்கம், ஏம் நமக்கு தேவையாயிருக்கிறது. அந்த நோக்கத்தை நோக்கி நாம் செல்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய டெஸ்டினி நாம் மறந்து விடக்கூடாது, அல்லது அதை தொலைத்து விடக்கூடாது. நம்முடைய நோக்கம் கிறிஸ்துவிலே, அவரிலே காணப்பட வேண்டும். அவரை நோக்கி நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஒருவேளை சர்க்கம்ஸ்டன்ஸ் மூலமாக, சூழ்நிலை மூலமாக நாம் நம்முடைய சோர்வாய் காணப்படலாம். இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தின் மூலமாக நம்மை உற்சாகப்படுத்துகிறார். For the Son of Man has come to seek and to save which was lost. இழந்து போனதை தேடும்படியாக, ரட்சிக்கும்படியாக மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அவருடைய கரத்தை பற்றி கொள்வோமானால், அவரை பின்பற்றி நாம் சொல்லுவோமானால், நாம் ஒருவேளை தொலைத்து நம்முடைய எய்மை, நம்முடைய டெஸ்டினியை அவர் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அவர் சகேவியை சந்திக்கிறார். இயேசுவானவர் தம்முடைய ஊழிய காலத்தின் கடைசி நாட்களிலே எரிகோவுக்கு செல்கிறார். அங்கே ஒரு மனுஷனை குறித்து நாம் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்தில் இந்த சகேவியை குறித்து வாசிக்கிறோம். சகேவினுடைய வீட்டில் இயேசுவானவர் செல்லுகிறார். அவனை குறித்து சொல்லும்போது, சகேவு எப்படிப்பட்டவராக இருக்குமோ என்று அவரை தேடுகிற ஒரு மனுஷன்.
We need to have a desire to see our Lord Jesus Christ. நாம் அவரை பார்க்க வேண்டும் என்ற ஒரு டிசையர், ஒரு வாஞ்சை உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக இருக்க வேண்டும். இந்த வாஞ்சை இருக்குமானால் அவரை நோக்கி நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த உலகத்தில் சில மனிதர்கள் ஆண்டவரை பற்றி கவலையே படுவதில்லை. இயேசு என்றால் யார் என்று அறியாதபடி அவரை தேடாமல் இருக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த சகேவோ அவர் எப்படிப்பட்டவராய் இருப்பாரோ அவரை பார்க்க வேண்டும். அவர் எவ்வளவு மகத்துவமானவர், எவ்வளவு அற்புதமானவர், எவ்வளவு அதிசயமானவர், எங்கள் பக்கத்தில் எங்களுக்கு அருகாமையிலே வருகிறாரே அவரை பார்க்க வேண்டும் என்ற ஒரு டிசையர், ஒரு வாஞ்சி அவனுக்குள்ளாக இருந்தது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் உங்களோடு கூட சொல்லுகிற காரியம், உங்களுக்குள்ளாக இந்த வாஞ்சை இருக்க வேண்டும், உங்களுக்குள்ளாக இந்த டிசையர் இருக்க வேண்டும். I want to see Lord Jesus Christ. If you seek him, he will be found by you. அவர் உங்களுக்கு வெளிப்படுகிறவராயிருக்கிறார். அவரை தேடும் போது அவர் உங்களுக்கு வெளிப்படுகிறவராயிருக்கிறார். அவர் இந்த உலகத்திலே உங்களுக்கு வெளிப்படும்படியாகத்தான் அவர் இந்த உலகத்திலே வந்தார். தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. பிதாவுடைய மடியிலே காணப்பட்ட இந்த இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுக்கப்பட்டார். அவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறவராயிருக்கிறார். சகேவு அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரோ என்று வகை தேடும்படியாக அவரை தேடி வருகிறார். அவனை குறித்து வசனம் சொல்லுகிறது, அவன் குள்ளனாக காணப்பட்டான். வாஸ் a short person. நம்முடைய சரீரத்தில் பலவிதமான மனிதர்கள் காணலாம். ஷார்ட்டான பர்சன் இருக்கலாம், டாலான பர்சனாக இருக்கலாம். எல்லா மனுஷர்களையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக விரும்புகிறார். நீங்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டாலும் சரி, எல்லாரையும் கர்த்தர் தேடி வருகிறவராய் இருக்கிறார். சகேவோ வாஸ் ரிஜெக்டட் பை த சொசைட்டி. ஜனங்களால் அவரை வெறுக்கப்பட்டவராய், ஏனென்றால் அவன் அநியாயமாக டாக்ஸ் வசூலிக்கிறவனாய் காணப்பட்டான். அவனை குறித்து 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அவன் ஐஸ்வர்யவானாய் காணப்பட்டான். He was the richest person and also he was the head of the tax collector. வரி வசூலிக்கிறவர்களுக்கு அவன் தலைவனாய் காணப்பட்டான். எனவே ஜனங்கள் எல்லாரும் அவனை வெறுத்தார்கள். ஆனால் இயேசு அவனை வெறுக்கவில்லை. அவனை தேடி அவனிடத்திலே தேடி வருகிறவராய் இருக்கிறார். அவன் இயேசுக்கு முன்பாக சென்று அந்த கூட்டங்களுக்கு முன்பாக சென்று இயேசுவை எப்படியாவது கண்டுபிடித்து விட வேண்டும் என்று மரத்திலே ஏறி இயேசுவை பார்க்கும்படியாகவே தேடிக் கொண்டிருக்கிறார். இயேசுவோ அவனை காண்கிறார், அவனை கூப்பிடுகிறார், அவனை அழைக்கிறார். அவனை அழைத்து, இன்றைக்கு நான் உன் வீட்டுக்கு வர வேண்டும், இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும், உன்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் ஜனங்களோ இவர் பாவியான மனுஷரிடத்திலே தங்க போனார். இயேசு ஏன் இந்த உலகத்திலே வந்தார்? பாவிகளை ரட்சிக்கும்படியாக, பாவிகளை மீட்கும் பொருளாக, பாவிகளை அவர் பெற்றுக்கொள்ளும்படியாக, மறுபடியுமாக அவர்களை கனப்படுத்தும்படியாக, பாவிகளை நோக்கி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் தேடுகிறவராயிருக்கிறார். ஜீசஸ் கேம் டு சீக் த லாஸ்ட். இழந்து போனதை அவர் தேடும்படியாக இந்த உலகத்திலே வந்தார். It is a wonderful missionary challenge scripture verse. For the Son of Man has come to seek and to save that which was lost. சகல ஜனங்களை, உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் அவர் மீட்கும் பொருளாக ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். எப்படி? ரட்சிப்பை கொண்டு வரும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். எவைகள் இழந்து போனார்கள்? எவைகளை நாம் இந்த உலகத்தில் இழந்து விட்டோம்? We lost, separated from our God. தேவனை விட்டு தூரமாக நாம் மாறிவிட்டோம். Spiritually blind, ஆவிக்குரிய குருடராக நாம் காணப்படுகிறோம். நம்ம ஹியூமானிட்டி கம்ப்ளீட்டாக தேவனிடத்திலிருந்து நாம் விலகி காணப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆதியிலிருந்து பார்க்கும்போது, ஆதியாகமத்திலிருந்து ரெவலேஷன் வரை பார்க்கும்போது, ஃப்ரம் ஜெனிசஸ் டு ரெவலேஷன், ஆல் த ஸ்டோரிஸ் ரிவீல்ட் பேக் ஃப்ரம் காட், செப்பரேட்டட் ஃப்ரம் காட் அண்ட் பேக் டு காட். தேவனிடத்திலிருந்து பின்மாற்றம் அடைந்த ஜனங்கள் மறுபடியுமாக தேவனிடத்திலே சேருகிறவர்களாய் காணப்படுகிறார்கள்.
ஆதாம் ஏவாளுடைய ஸ்டோரியை பார்க்கும்போது ஆதியாகமத்திலே 3வது அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கும்போது, ஜெனிசஸ் சாப்டர் 3 verse 9 வாசிக்கும்போது, தேவனாகிய கர்த்தர் அந்த கார்டன்லே அந்த ஆதாமையும் ஏவாளையும் தேடுகிறார். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். நீ எங்கே இருக்கிறார் ஆதாமே, நீ எங்கே இருக்கிறார், where are you? இன்றைக்கும் இதே வார்த்தையை கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். நாம் பேக்ஸ்லைட் ஆகும்போது, ஜெபிக்காத போது, வேதம் வாசிக்காத போது கர்த்தர் கேட்கிற இதே கேள்விதான், where are you? எங்கே இருக்கிறார்? உலகத்திலே நாம் காணப்படும் போது, உலகத்துக்கு அடுத்த காரியங்களை மாத்திரம் நாம் பார்க்கும்போது, தேவன் நம்மை பார்த்து கேட்கிற காரியம், where are you? நீ எங்கே இருக்கிறார்? ஆதாமே, நீ எங்கே இருக்கிறார்? தேவனுக்கு தெரியும் ஆதாம் எங்கே இருக்கிறான் என்று. தேவனுக்கு தெரியும் ஏவாள் எங்கே இருக்கிறார் என்று. ஆனாலும் கர்த்தர் கேட்கிற காரியம், நீ எங்கே இருக்கிறார்? They were separated from God. தேவனை விட்டு தனிமைப்படுத்தப்பட்டார்கள். எதற்காக? பாவத்தின் நிமித்தமாக, டிஸ்ஒபீடியன்ஸ், அந்த கீழ்ப்படியாமை நிமித்தமாக அவர்கள் பின்மாற்றம் அடைந்தார்கள். அவர்களைத்தான் இங்கே தேவன் தேடுகிறவராயிருக்கிறார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? இன்றைக்கும் இயேசுவானவர் நம்மை தேடி இந்த உலகத்திலே வந்தார். பாவமானது தேவனுக்கும் நமக்கும் இடையே ஒரு தொடர்பை துண்டிக்கிறதாய் காணப்படுகிறது. ஆதாம் எதற்காக மறைத்து கொண்டான்? தன்னை மறைத்து கொண்டான். பாவத்தின் நிமித்தமாக தன்னை மறைத்து கொண்டான். ஏவாள் தன்னை மறைத்து கொண்டாள். பாவத்தின் நிமித்தமாக மறைத்து கொண்டார்கள். இன்றைக்கு பாவத்தின் நிமித்தமாக தேவனிடத்திலிருந்து மறைக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் கர்த்தரோ நம்மை தேடி வருகிறவராயிருக்கிறார். அவர் உங்களை தேடி வருகிறவராயிருக்கிறார். எப்பேற்பட்ட பாவமாய் இருந்தாலும் சரி, ப்ரைடாக இருக்கலாம், அடிக்ஷனாக இருக்கலாம், அல்லது வேர்ட்லி சக்ஸஸாக இருக்கலாம், வேர்ட்லி சின்னாய் காணப்படுகலாம், எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை தேடி வந்து உங்களை மீட்கும் பொருட்டாக அவர் தேடி வருகிறவராயிருக்கிறார். இதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், we need to have a destiny, ஒரு நோக்கம், எதிர்பார்ப்பு. தேவன் பேரிலே வைத்திருக்கிற அன்பிலே நாம் மாறாதவர்களாய் காணப்பட வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கேம்பஸ் இருக்கிற இந்த திசை காட்டுகிற கருவியை வைக்கும்போது எந்த திசை என்று நாம் சொல்லும் போது தான் அதை சரியாக காட்டும். அது திசையை நாம் சொல்லாமல் இருப்போமானால் அந்த கேம்பஸ் அங்குமுங்காக ஓடிக்கொண்டு தான் இருக்கும். திசையை நோக்கி பார்க்கணும். ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு நோக்கத்தை, ஒரு பர்பஸோடு கூட நாம் இருக்கும்போது அங்கே கர்த்தர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். உலகத்தில் you may have a money, you may have a education, you may have a fame, you may have a success, but still feel empty inside because God is not with you. கர்த்தர் உங்களோடு கூட இல்லாமல் இருப்பாரானால் நீங்கள் செப்பரேட் பண்ணப்பட்டவர்களாக, தனித்தவர்களாக காணப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை தேடி வருகிறவராயிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53வது அதிகாரம் 6வது வசனத்தில் எங்கே தீர்க்கதரிசியான சொல், நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் வரப்பண்ணினார். நம்மை சேர்க்கும்படியாக, நம்மை கூட்டி சேர்க்கும்படியாக, மறுபடியுமாக அவரோடு கூட வரும்படியாக அவர் நமக்காக இந்த உலகத்தில் வந்தார். அவர் இழந்து போனதை, காணாமல் போன ஆட்டை ஒரு மேய்ப்பன் தேடுவது போல அவர் தேடி நம்ம இடத்திலே வருகிறவராயிருக்கிறார். ஏதோ நாம் பாவம் செய்தோம், தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினோம், தேவனை விட்டு பிரிந்து போனோம் என்பது விடாமல் தேவன் மறுபடியும் நம்மை சேர்த்து கொள்ளும்படியாக அவர் கொடுக்கப்பட்டார். That was the first come of Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார் என்றால் நம்மை மீட்கும் பொருளாக, நம்மை மீட்டு ரட்சிக்கும்படியாக, பாவங்களிலிருந்து நாம் மறுபடியும் பின்மாற்றம் அடைந்து நாம் மறுபடியும் பாவத்தில் இராதபடிக்கு நம்மை தூக்கி எடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் நமக்காக வந்தார். நமக்காக அவர் கொடுக்கப்பட்டார். நம்ம எல்லாரும் ஆடுகளைப் போல சிதறடிக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். இயேசுவோ நம்மை தேடி வந்து நம்மை சேர்த்து அணைத்து கொள்கிறவர்களாய் இருக்கிறார். எப்படி இந்த சகேவிய தேவனாகிய கர்த்தர் தேடினாரோ, அவன் பெயர் தெரியாதவனாக மரத்தில் ஏறிக்கொண்டிருந்தார். இயேசு அவனை கூப்பிடுகிறார், சகேவே நீ இறங்கி வா,
நான் இன்றைக்கு உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்கிறார். அவர் தேடி வருகிற கர்த்தராய் இருக்கிறார். God's heart is to seek the lost. தேவனுடைய இருதயம் எப்பொழுதெல்லாம் நம்முடைய தேடுகிற ஒரு இருதயம் உள்ளதாய் காணப்படுகிறது. ஏதோ நம்ம அப்படியே விட்டு அவர் சென்று விடுகிறவர் அல்ல. அவர் தேடுகிறவர் மாத்திரமல்ல, அவருடைய இருதயம் எப்பொழுதுமே நம்மை தேடுகிற ஒரு இருதயமாய் காணப்படுகிறது. அவருடைய இருதயம் மனிதர்களை தேடுகிற ஒரு இருதயமாய் இருக்கிறது. அவருடைய இருதயமானது இழந்து போனதை தேடுகிற ஒரு இருதயமாய் காணப்படுகிறது. அவர் உங்களை அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. எப்பேற்பட்ட பாவியாய் இருந்தாலும் அவர் உங்களை தேடி வருகிறவராய் இருக்கிறார். வசனம் சொல்கிறது, அவர் பாவத்தை வெறுத்தாலும் பாவிகளை நேசிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். பாவிகள் மேல் பரிதாபம் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அவர் உங்களை மீட்கும் பொருளாக, உங்களை ரட்சிக்கும்படியாக அவர் வருகிறவராய் இருக்கிறார். உங்களை தேடி வருகிறவராய் இருக்கிறார். நாம் வாசித்ததான முதலாவது பைபிள் ரீடிங்கில் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 34வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது பல காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஒரு மேய்ப்பனை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. இந்த மேய்ப்பன் ஆடுகளை சேர்த்து கொள்கிறவனாய் அல்ல, அவன் நல்ல மேய்ப்பனாய் அல்ல, அவன் கூலிக்கு வேலை பார்க்கிற ஒரு மேய்ப்பனாய் காணப்படுகிறான். அவன் ஆடுகளை சரியாக மேய்க்காத ஒரு கெட்ட மேய்ப்பனாக காணப்படுகிறான். இந்த ஆடுகளை குறித்து அவனுக்கு கவலையே இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து 11வது வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே ஆடுகளை விசாரித்து அவரை தேடி பார்ப்பேன் என்று சொல்கிறார். அவருடைய இருதயம் என்ன? தேடி வருகிற இருதயம். உங்களையும் என்னையும் தேடி விசாரிக்கிற தேவனாகிய கர்த்தர். இந்த மேய்ப்பன் நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். இந்த நல்ல மேய்ப்பன் உங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறார். அவர் உங்களை தேடி வருகிறவராயிருக்கிறார். நான் என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன் என்று சொல்கிறார். நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் ஒரு அருமையான பேரபிள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3 பேரபிள் ஒன் பை ஒன்னாக நாம் பார்க்கும்போது 3 பேரபிளும் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிற வார்த்தை, தேவன் உங்களை தேடுகிறவராயிருக்கிறார். ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. அவைகளில் ஒன்று காணாமல் போய்விட்டது. அது சிதறிப்போன காணாமல் போன ஆடாய் காணப்படுகிறது. அவனை குறித்து வசனம் சொல்லுகிறது, அந்த மேய்ப்பனானவன் 99 ஆடுகளையும் மலையிலே விட்டுவிட்டு காணாமல் போன ஒரு ஆட்டை அவன் தேடுகிறவனாயிருக்கிறான், தேடி அலைகிறவனாயிருக்கிறான். அவன் அதை கண்டுபிடித்த பிற்பாடோ அந்த ஆட்டுக்குட்டியை தன்னுடைய தோளிலே போட்டு சுமந்து கொண்டு வருகிற ஒரு நல்ல மேய்ப்பனாயிருக்கிறார். இட் இஸ் த ஹார்ட் ஆஃப் அவர் காட். அவருடைய இருதயம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. அவருடைய இருதயமானது காணாமல் போனதை தேடுகிற ஒரு இருதயத்தோடு கூட காணப்படுகிறது. ஒன் உமன், she had 10 coins, 10 silver coin. ஒரு ஸ்திரீக்கு 10 வெள்ளி காசு இருந்தது. அவைகளிலே ஒன்றை அவள் தொலைத்து விட்டாள். ஒரே ஒரு காயின் தான் என்று அவள் விட்டுவிடவில்லை. அவள் வீட்டை பெருக்கி எல்லா இடங்களிலும் தேடுகிறாள். சர்ச் ஆஃப்டர் சர்ச். அவள் தேடுகிறாள். கண்டுபிடித்த பின்போதோ மிகுந்த சந்தோஷம் அடைந்து தன்னுடைய அயலகத்தார் எல்லாரையும் அரவழைத்து அவள் சந்தோஷப்படுகிறாள், மகிழ்ச்சி அடைகிறாள். காரணம் என்ன? காணாமல் போனதை அவள் கண்டுபிடிக்கிறாள். அந்த இருதயம்தான் நம்முடைய தேவனுடைய இருதயமாய் காணப்படுகிறது. இழந்து போனதை தேடுகிற இருதயமுடையவராயிருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தருடைய இருதயமானது உங்களை வாஞ்சிக்கிறது, உங்களை தேடுகிறது. சகைவு தேவனை பார்க்கும்படியாக அவனுடைய இருதயம் வாஞ்சித்தது. இங்கே அவருடைய இருதயம், தேவனுடைய இருதயமோ ஜனங்களை, அதாவது பின்மாற்றமடைந்த ஜனங்களை, தங்களிடம் இல்லாத ஜனங்களை அல்லது சிதறடிக்கப்பட்ட ஜனங்களை அவர் தேடி வருகிற ஒரு இருதயத்தை உடையவராயிருக்கிறார். யோவான் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே வாசிக்கும் போது, நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறவராயிருக்கிறார்.
தன் ஜீவனை கொடுக்கிற ஒரு நல்ல மேய்ப்பனாக இயேசு கிறிஸ்து காணப்படும். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஐ ஆம் த குட் ஷெப்பர்ட். த குட் ஷெப்பர்ட் கிவ்ஸ் ஹிஸ் லைஃப் ஃபார் த ஷீப். ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிற ஒரு இருதயம். இந்த இருதயமானது விலையேறப்பட்ட ஒரு இருதயமாயிருக்கிறது. சாதாரணமாக அன்பு கூறுகிற ஒரு இருதயம் அல்ல. உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படியாக ஜீவனை கொடுக்கிறதான ஒரு இருதயமாய் காணப்படுகிறது. தன் ஜீவனையே கல்வாரி சிலுவையிலே அவர் ஒப்பு கொடுத்து நமக்காக ஜீவனை உண்டாக்கும்படியாக கொடுத்த நல்ல இருதயமுடைய நல்ல மேய்ப்பனாய் காணப்படுகிறார். அவர் நல்ல மேய்ப்பனாய் இருந்து உங்களை தேடி வருகிற ஜீவனை கொடுக்கிற நல்ல மேய்ப்பனாய் காணப்படுகிறார். எதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார்? சகையனுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சி அவனுக்குள்ளாக காணப்பட்டது. மாத்திரமல்ல, இயேசு அவனுடைய வீட்டுக்குள்ளாக வந்தபோது அவன் என்ன சொல்லுகிறான்? 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கும்போது, லூக்கா 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பார்க்கும்போது, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்க்கிறார். அவனை கண்டு, சகைவே சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே உன்னோடு கூட நான் தங்க வேண்டும் என்று சொல்கிறார். இதற்குன்பாக இயேசு கிறிஸ்து சகைவை பார்த்ததில்லை. சகை என்கிற பெயரையும் அவர் அறிந்ததில்லை. ஆனால் அவனை பெயர் சொல்லி அழைக்கிறவராயிருக்கிறார். கிறிஸ்துகள் பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். God knows everyone. கர்த்தர் எல்லாரையும் அறிந்து வைத்திருக்கிறார். எல்லாருடைய பெயர்களையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறவராயிருக்கிறார். உங்களை அவர் அறிந்திருக்கிறவராயிருக்கிறார். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் பெயரை அவர் அறிந்து வைத்திருக்கிறவராயிருக்கிறார். இதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். 43வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலே சொல்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் சாப்டர் 43 verse 1 வாசிக்கும்போது, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, do not be afraid. உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். சகேவு பார்த்து சொல்கிறார், சகேவு என்று சொல்கிறார். சகேவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். அவர் நம்மை உருவாக்கினவர், நம்மை சிருஷ்டித்தவர். இந்த உலகத்திலே நாம் காணப்படுகிற நாளிலே இருந்து கர்த்தர் உங்களை சிருஷ்டித்தவராக, உங்களை உருவாக்கினவராய் காணப்படுகிறார். அவர் உங்களுடைய நாமங்களை அறிந்தவராய் இருக்கிறார். சகேவே பெயர் சொல்லி அழைத்த தேவனாகிய கர்த்தர் உங்களையும் பெயர் சொல்லி அழைக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஏனென்றால் அவரே உங்களை சிருஷ்டித்தவராயிருக்கிறார். அவங்களே உங்களை உருவாக்கினவராயிருக்கிறார். அவர் உங்களை தேடி வருகிறவராயிருக்கிறார். உங்கள் இருதயங்களை தேடுகிற நல்ல இருதயமுடைய நல்ல மேய்ப்பனாக இந்த இயேசு கிறிஸ்து காணப்படுகிறவராயிருக்கிறார். உங்களுடைய நாமங்களை அவர் அறிந்திருக்கிறவராயிருக்கிறார். எப்போதும் அவரோடு கூட நாம் நெருங்கி காணப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். வர்ஷிப் பண்ணுகிறோம், பாடல் பாடுகிறோம், வேத வசனங்களை வாசிக்கிறோம். அதோடு கூட மாத்திரமல்ல, அவரோடு கூட நாம் பேசுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த சகேவு அவருடைய வீட்டுக்கு வந்தபோது எல்லாவற்றையும் அவர் உணர்ந்து கொள்கிறான். தன்னுடைய இருதயத்தை உணர்ந்து கொள்கிறான், தன்னுடைய வாழ்க்கையை இறந்து கொள்கிறான். அவன் சொல்லுகிறான் 9வது வசனத்திலே, அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறான், நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துவேன் என்று சொல்லுகிறான். எல்லாவற்றையும் மறுபடியும் திருப்பி கொடுக்கிறவராய் இருக்கிறேன். நான் உணர்த்தப்படுகிறான். அவனுடைய இருதயமானது உணர்த்தப்படுகிறதாய் காணப்படுகிறது. நாம் எவைகளை மறைத்தாலும் தேவனுக்கு முன்பாக நாம் ஒன்றையும் மறைத்து விட முடியாது. தேவன் நம்முடைய அந்தரங்களையும் நம்முடைய உள்ளந்திரியங்களையும் உள்ளங்களின் ஆழங்களையும் நோக்கி பார்க்கிறவராயிருக்கிறார். மனிதர்களுக்கு முன்பாக மறைத்து விடலாம், ஆனால் தேவனுக்கு முன்பாக சில காரியங்களை நாம் மறைத்து விடவே முடியாது. கர்த்தர் அறிந்து கொள்கிறார். சகேவி இவைகளை உணர்ந்து கொள்கிறான். உணர்ந்து கொண்டு சொல்லுகிறான். நாம் எங்கே வைக்கப்பட்டிருந்தாலும், ஒளிப்பிடத்திலே காணப்பட்டாலும் கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்கிறவராயிருக்கிறார். சாம் நம்பர் 139 verse 8 வாசிக்கும் போது, சங்கீதம் 139வது சங்கீதம் 8வது வசனத்தில் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார்,
நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். வானத்துக்கு போனாலும் அவர் உங்களை அறிகிறார். பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் அவர் இருக்கிறவராய் இருக்கிறார். எங்கும் அவர் இருக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய கண்களுக்கு மறைவாக ஒன்றுமில்லை. இஸ் ஐ இஸ் எக்ஸ்ரே ஆய் எல்லாவற்றையும் உள்ளங்களையும் உள்ளந்திரியங்களையும் அவர் நோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். இதை சகேவு அறிந்து கொள்கிறான். சகேவு அறிந்து கொண்டுதான் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் யாரிடத்திலும் அநியாயமாய் வாங்கினதுண்டான அவைகளை நாளத்தனியாக திரும்ப கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். தேவனுடைய இருதயம் உங்களை தேடுகிற வாஞ்சிக்கிற ஒரு இருதயமாய் காணப்படுகிறது. இந்த சாப்டரை நாம் வாசிக்கும்போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும்போது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு காரியம், இயேசு தொலைந்து போனவர்களை மீட்கவும் ரட்சிக்கவுமாக இந்த உலகத்திலே வந்தார். ஜீசஸ் கேம் டு சேவ் அண்ட் ரீஸ்டோர் த லாஸ்ட். இழந்து போனவர்களை மறுபடியுமாக சேர்த்து கொள்ளும்படியாக, அவர் அரவணைக்கும்படியாக அவர் இந்த உலகத்தில், அதற்காகத்தான் இந்த உலகத்தில் அவர் வந்தார். நம்மை ரட்சிக்கும்படியாக, நம்மை மீட்டெடுக்கும்படியாக, நம்மோடு கூட அவர் வாசம் பண்ணும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்க வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்திலே நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். இதே வசனத்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். நம்முடைய பாரங்களை, நம்முடைய கவலைகளை, நம்முடைய கஷ்டங்களை அவர் நீக்கும்படியாக அவர் இந்த உலகத்தில் வந்தார். நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக, அந்த ஜீவனை மறுபடியும் தந்து நம்மை காப்பாற்றும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். மனுஷகுமாரன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே இந்த உலகத்திலே வந்தார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கும் போது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இதற்காகத்தான் கொடுத்தார். நம்ம எல்லாரும் நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ளும்படியாக, நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். நம்முடைய ஏம், நம்முடைய நோக்கம், நம்முடைய டெஸ்டினி இயேசு கிறிஸ்துவை நோக்கி இருக்க வேண்டும். அது நம்முடைய நித்திய ஜீவனை நோக்கி காணப்பட வேண்டும். இதற்காகத்தான் கல்வாரியில் சிலுவையானது உயர்த்தப்பட்டது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே சர்ப்பமானது, வெண்கல சர்ப்பமானது உயர்த்தப்பட்டது. அதை நோக்கி பார்த்த யாவரும் ரட்சிக்கப்பட்டார்கள், மீட்கப்பட்டார்கள், வியாதிகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். நமக்கு இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய சிலுவை ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிலுவையை நோக்கி பார்க்கிற வேளையில் அவர் நமக்கு நித்திய ஜீவனை, மீட்பை நமக்கு தருகிறவராயிருக்கிறார். இந்த உலகத்தில் எவைகளை இழந்து கொண்டாலும் சரி, அபிஷேகத்தை, தேவனுடைய கிருபைகளை, தேவனுடைய நித்திய ஜீவனை நாம் இழந்து விடாதபடி அவைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துடைய சிலுவையானது உயர்த்தப்பட்டதாய் காணப்படுகிறது. நம்முடைய பாவங்களை தமது சரீரத்திலே அவர் சிலுவையின் மேல் சுமந்து கொண்டார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் போது இயேசுவானவருடைய சிலுவையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கும் போது, அவர் இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு, ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்காக மாதிரியாக வைத்து. நெக்ஸ்ட் வேர்ஸில் வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மளுக்காக நமது பாவங்களை தமது சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு நமக்காக பாவமானார். நம்முடைய பாரங்களை அவர் சிலுவையிலே சுமந்து கொண்டார். நம்முடைய பாரங்களை, நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கும்படியாக இந்த சிலுவையானது உயர்த்தப்பட்டதாய் காணப்படுகிறது. அவர் உங்களை தேடி வருகிற இரட்சகராய் இருக்கிறார். உங்களை என்னும் ஏற்றுக்கொள்ளும்படியாக, அறிந்து கொள்ளும்படியாக அவர் இந்த உலகத்தில் நமக்காக கொடுக்கப்பட்டார். நித்திய ஜீவனை அருளும்படியாக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். சகேவையை தேடி வருகிற கர்த்தர். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கும்போது, ஃபார் த சன் ஆஃப் மேன் ஹாஸ் கம் டு சீக் அண்ட் சேவ்
the people. மனிதர்களை தேடும்படியாக, ரட்சிக்கும்படியாக அவர் இந்த உலகத்திலே அவர் நமக்காக கொடுக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் என்றால் உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படியாக, மீட்கும்படியாக அவர் இந்த உலகத்திலே வந்தார். நெருக்கங்களிலே, பிரச்சனைகளே நாம் வரும்போது, கர்த்தரை நோக்கி நாம் செல்லும்போது, கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராயிருக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லைட் ஹவுஸ் இருக்கிறது என்றால், அந்த லைட் ஹவுஸ் ஆனது எல்லாருக்குமாக வெளிச்சம் கொடுக்கிற ஒரு லைட் ஹவுஸாய் காணப்படுகிறது. ஷிப்பிலே வருகிறவர்கள் இந்த லைட்டை பார்த்து வருகிறவர்கள், அவரை தேடி வருகிறவர்களாய் காணப்படுகிற லைட் ஹவுஸ் ஷைன்ஸ் பிரைட்டஸ்ட் டியூரிங் த ஸ்டோம்ஸ், இன் த டார்க்கஸ்ட் டைம்ஸ். நாம் அந்த ஒரே லைட்டை நோக்கி பார்த்து வரும்போது கர்த்தர் நமக்கு ஒரு வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுகிறவராயிருக்கிறார். பிகாஸ் ஹீ இஸ் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். உலகத்திற்கு வெளிச்சத்தை கொண்டு வரும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அவரை நோக்கி பார்க்கும்போது, அந்த நித்திய ஜீவனை நோக்கி நாம் செல்லும்போது, நம்முடைய டெஸ்டினி அதை நோக்கி இருக்கும்போது, நமக்கு ஒரு விடுதலையை தந்து மறுபடியும் நம்மை கூட்டி சேர்த்து நம்மை அழைக்கிறவராயிருக்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமார் இந்த உலகத்திலே வந்தார். இன்றைக்கும் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்கள் அவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும்போது, ஆண்டவரே, நான் இழந்து போனேன் ஐயா, பாவத்தின் நிமித்தமாக உம்மை விட்டு தூரமாய் போய்விட்டேன் ஐயா, உலகத்தின் நெருக்கத்தின் நிமித்தமாக நான் உலகத்தை விட்டு தூரமாய் போய்விட்டேன் ஐயா. I separated from you, Lord. I want to come back, you, Lord. நான் உம்மிடத்தில் வருகிறேன்னு நீங்கள் சொல்லிடுமானால், இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. Shall we stand?